ஹாய், ஐம் ஃப்ரம் டாப்ஸ்கில். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம கோட் டெவலப் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், லூப்பிங்னா என்ன? லூப்பிங் அப்படின்றது செட் ஆஃப் பிளாக்கை செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேம் இருக்கு, நம்ம நேமை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு பிரிண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம நேம் கொடுக்காம லூப் யூஸ் பண்ணி எத்தனை இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை டைம்ல முடியணும். அதாவது எனக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 10, 1ல ஆரம்பிச்சு 10 வரை அப்படின்னா நம்மளோட நேம் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுதான் லூப்பிங் அப்படின்ற கான்செப்டோட யூசேஜ். ஒரு பிளாக் இருக்கு, அந்த ஒரு பிளாக்கை செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது. லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நம்மளோட லைன்ஸ் ஆஃப் கோட் கம்மியாகும். நெக்ஸ்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்குது அப்படின்னா, two types of loop: entry control and exit control loop. Entry control loopல for and while loop வரும். Then exit control loopல do while loop வரும். entry control loop அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, என்ட்ரிலேயே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அதோட ப்ராசஸிங், அதாவது பாடி ஆஃப் தி லூப்குள்ளேயே போகும். எக்ஸிட் கண்ட்ரோல் அப்படின்னா ஒன் டைம்னாலும் பாடி ஆஃப் தி லூப்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணணும். அதுதான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்றது. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஃபார் லூப், வைல் லூப், தென் எக்ஸிட்ல டூ வைல் லூப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்னா என்ன? ஃபார் லூப் அப்படின்றது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு செட் ஆஃப் பிளாக்கை செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது தான் லூப் அப்படின்ற கான்செப்ட். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் அப்படின்ற கீவேர்ட், தென் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் அப்டேட் ஸ்டேட்மெண்ட், தென் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது பாடி ஆஃப் தி லூப் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைசேஷன் எத்தனை டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. இப்ப ஐயோட வேல்யூ 0 இல்லாட்டி 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் நம்மளோட பாடி ஆஃப் தி லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்ப ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருந்தோம்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், பாடி ஆஃப் தி லூப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும். இது மாதிரி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரை எனக்கு இந்த செட் ஆஃப் பிளாக், ஒரு பிளாக் இருந்துட்டு செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப்பை விட்டு எனக்கு வெளியே வந்துடும். ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்ப பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. இப்ப நாம 1ல இருந்து 10 வரைய நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் அப்ல 1, பிரிண்ட் அப்ல 2 அப்படின்னு கொடுக்குறது பதில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிடலாம். ஐயோட வேல்யூ என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு லைன் பை லைனா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல், தென் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறோமோ அதை டிக்ளேர் மட்டும் பண்ணிடணும். இனிஷியலைசேஷன் நம்ம எப்பயும் ஃபார் லூப் கோட்ல தான் பண்ணுவோம். தென் ஃபார் அப்படின்ற கீவேர்ட் பிராக்கெட் குள்ள I ஈக்குவல் டு 1, ஏன்னா நம்மளுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால ஐயோட வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். தென் ஐயோட வேல்யூ எனக்கு 10 வரைய பிரிண்ட் ஆகணும். ஸோ I லெஸ் தென் ஈக்குவல் டு 10 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்தேன். தென் ஐயோட வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பிளஸ் பிளஸ் I அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி I, ஏன்னா I தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். I தான் 1ல இருந்து 10 வரை எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஐயோட வேல்யூ 1 அப்படின்றது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் ட்ரூ. அப்போ பாடி ஆஃப் தி லூப்ல வரும், ஐயோட வேல்யூ 1 அப்படின்றது பிரிண்ட் பண்ணும். அன்டில் ஐயோட வேல்யூ 11 அப்படின்ற வரைக்கும் எனக்கு இந்த இது ரன் ஆகும். 11 அப்படின்றது வரப்ப பாடி ஆஃப் தி லூப் வராது. எதுக்காக அப்படின்னா என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ எனக்கு ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ இதை ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு நம்மளுக்கு 10 வரைய பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இது லைன் பை லைனா வரணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டிக்கு அடுத்து நம்ம /n அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு லைன் பை லைனா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப லைன் பை லைனா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபார் லூப். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் எல்லாமே சிங்கிள் லைன்ல நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் while loop அண்ட் do while loop நம்ம நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் சீரிஸா நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ பார்த்த லூப்பிங், டைப்ஸ் ஆஃப் லூப், ஃபார் லூப் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.